உதய் மின் திட்டத்தை எதிர்த்து வந்த தமிழகம் தற்போது அதில் இணைந்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்திற்கு 11,000 கோடி ரூபாய் வரை பலன் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் உதய் மின் திட்டத்தில் தமிழகம் இணைந்தது. உதய் மின் திட்டத்தில் இணையும் 21வது மாநிலம் தமிழகம். இந்த திட்டத்தில் இணைவதன் மூலம் வட்டி செலவினம் குறைவு, பகிர்மான இழப்பு உள்ளிட்ட வகைகளில் அடுத்த 3 ஆண்டுகளில் தமிழகம் 11,000 கோடி ரூபாய் சேமிக்க முடியும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு ஸ்கீம்களுக்கு நிதியுதவி வழங்க இருக்கின்றார்கள். நிதியுதவி என்றால் கடனுதவி வழங்க இருக்கின்றார்கள். அதுபோக இந்த வட்டி குறைப்பின் காரணமாக வருடத்திற்கு 5,000 கோடி அளவிற்கு நமது டேன்ஜெட்கோவுக்கு சேவிங்ஸ் வர இருக்கின்றது. இது போன்ற பல்வேறு திட்டங்கள் இருக்கின்ற காரணத்தினால், அம்மாவினுடைய கோரிக்கைகளை ஏற்ற காரணத்தினால் இன்றைய தினம் அந்த உதயத்திலே நாங்கள் கையெழுத்திட்டோம். உதய் திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் தமிழகத்திற்கு பல்வேறு விதங்களில் பலன் கிடைக்கும் என மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். Several benefits that the people of Tamil Nadu will get. The central government, state government and DISCOM will work together to bring down the cost of funds, interest costs, to make available domestic coal of good quality to the power plants of Tamil Nadu so that power costs can be kept under control. மின் பகிர்மான நிறுவனங்களுக்கு கடன் வழங்கிய வங்கிகளுக்கு அரசு கடன் பத்திரங்களை வழங்க வேண்டும், மின்சார தேவையை குறைக்கும் வகையில் LED விளக்குகளை ஊக்குவிக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் உதய் திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.